என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமானேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 37வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில், தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் நமக்கு கொடுக்கிற 2 கட்டளைகளை சற்று கவனித்து பாருங்கள். முதல் காரியம் என்ன? தீமையை விட்டு விலகிவிடு. இரண்டாவது, நன்மை செய் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இந்த 2 ஆலோசனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து நடக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் அந்த இடத்தில் எவ்வளவு அதிகமாய் மகிமைப்படுவார் தெரியுமா? நன்மை செய் என்று சொன்னால் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும்? வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தில் 44வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அருமையான மகனே, அருமையான மகளே, எனக்கு அவன் செய்தபடியே நான் செய்வேன். என்னை இப்படி அவங்க அவமானப்படுத்தினாங்களே, நானும் அவங்களை இப்படி அவமானப்படுத்துவேன். இப்படிப்பட்ட தீமையை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்படி நாம் செய்யும் பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்துகிறோம். அப்பொழுது நம் ஆண்டவர் எவ்வளவு அதிகமாய் மகிமைப்படுவார் என்பதை நிதானித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்களை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.